நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 வந்து நம்மளோட விஜேஎஸ்ஆல தொடங்கப்பட்டு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியாளர்கள் உள்ள இருந்தாலும் இது வரைக்கும் பிக் பாஸ்ல இல்லாத நிறைய கிரிஞ்சான போட்டியாளர்களும் உள்ள இருக்காங்க. இவங்களெல்லாம் எந்த டேலண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னு சத்தியமா தெரியல. பிகாஸ் சோசியல் மீடியால டேலண்ட் மூலமா நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களெல்லாம் எதுக்கு உள்ள எப்படி சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னு தெரியல. ஓகே, அகோரி கலையரசன் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. அவர் என்னதான் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமா நான் அவரை தான் வந்து பார்த்தேன். என்ன பண்ணாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எது பண்ணாலும் ஓகே தான். நடு வீட்டுல உட்காந்து ஹால்ல எந்த பூஜையும் போடாம இருந்தா சரி. அடுத்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் எதுக்கு எடுத்தீங்கன்னு தெரியல. ஓகே, லாஸ்ட் டைம் ஜிபி முத்து எடுத்தீங்க. அவர் வந்து உள்ள வந்துட்டு டோட்டல் அவர் வேற மாதிரி இருந்தாரு. அவர் தான் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அது மாதிரிதான் இவரையும் உள்ள ஆக்கிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் டேவே அவர் பண்ண இரிட்டேட்டான விஷயம், அவரோட புகழை பத்தி பண்ணது, அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே முடியல. சத்தியமா அவர்லாம் தாங்கவே மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா இது மூலியமா சோசியல் மீடியால பெரிய ஆளான அரோரா வந்துட்டு இதுல வந்து அவங்களுக்கு ஒரு நேம் சேஞ்ச் ஆகும்னு கண்டிப்பா எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து வெளியே வேற பேர் இருக்கு. அவங்க நேம் அரோரா தான் அப்படின்னு வந்து பிக் பாஸ்ல வந்துட்டு ப்ரூஃப் ஆகும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அரோராவை பார்க்கும்போது அவங்க டைட்டில் வின் பண்ணலைனாலும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, பார்க்கலாம் அரோராவை என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள கனியக்கதை டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க. எதை வச்சு முடிவு பண்ணீங்கன்னு சத்தியமா தெரியல. குக் வித் கோமாளில அவங்க டைட்டில் வின்னர், அவங்க நல்லா தான் பண்ணாங்க. எனக்குமே கனியக்கா பிடிக்கும். பட் வந்து பிக் பாஸ்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் முகம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுல கனியக்காவோட ஃபேஸ் எப்படி வருது, ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து கணிக்கவே முடியாது. பிக் பாஸோட ஆடியன்ஸை வந்து யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால பார்க்கல, பொறுமையா இருந்தா பார்க்க முடியும். இது வரைக்கும் நிறையவே பசங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை வந்துட்டு பொண்ணு டைட்டில் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றேன் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தடவை பசங்களோட பொண்ணுங்க வந்துதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஒரு பொண்ணு வின் பண்ணாலும் இந்த தடவை சீசன் வந்து வேற மாதிரி போகும். இதுக்கு அடுத்தடுத்து வர சீசனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பசங்களே டைட்டில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. டே 1ல இவ்வளவுதான் நடந்துச்சு. டே 2ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் டே 2 பார்த்துட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் என்னோட ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.